சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரை இசையின் ஜாம்பவான்கள் கவியரசர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இவர்களது கூட்டணியில் வந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம். பொதுவாக ஒரு பாடல் உருவாகும் போது முதலில் மெட்டு போட்டுவிட்டு அதற்கு பிறகு வரிகள் எழுதுவார்கள், அல்லது வரிகள் எழுதிவிட்டு அதற்கு மெட்டு அமைப்பார்கள். ஆனால் இவர்களது கூட்டணியில் வந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை பார்த்துவிட்டு உலகமே வியந்து போற்றும் பாடும் நிலா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களே ஒரு நிமிடம் திகைத்து போனார். இது பாட்டு எழுதி மெட்டு போட்டதா அல்லது மெட்டு எழுதி பாட்டு போட்டதா என்று எஸ்பிபியே குழப்பத்தில் ஆழ்த்திய அந்த பாடல் எது? அந்த சுவாரஸ்யமான ரகசியத்தைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எஸ்பிபி அவர்கள் எம்எஸ்வியின் இசையில் பல பாடல்களை பாடியிருக்கிறார். அவர் ஒரு பேட்டியில் சொல்லும்போது, கண்ணதாசன் எம்எஸ்வி கூட்டணியின் வேகத்தை பற்றி பல முறை வியந்து பேசியிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட அந்த சம்பவம் சாந்தி நிலையம் படத்தில் வரும் இயற்கை என்னும் இளையகண்ணி ஏங்குகிறாள், துணை தேடுகிறாள் என்ற பாடலை பற்றியது. இந்த பாடலின் இசையும் வரிகளும் ஒன்றோடு ஒன்று அவ்வளவு பின்னிப் பிணைந்து இருக்கும். எஸ்பிபி இந்த பாடலை கேட்கும்போதெல்லாம் எப்படி இவ்வளவு துல்லியமாக இசையின் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப வரிகள் அமைந்தன என்று ஆச்சரியப்படுவாராம். எம்எஸ்வி அவர்கள் ஒரு மெட்டை வாசித்தால் கண்ணதாசன் பேப்பரே இல்லாமல் அப்படியே வரிகளை சொல்லிக்கொண்டே வருவார். இயற்கை என்னும் இளையகண்ணி பாடலில் வரும் அந்த தாளக்கட்டுகளுக்கு ஏற்ப ஏங்குகிறாள், துணை தேடுகிறாள் என்ற வார்த்தைகள் மிக கச்சிதமாக பொருந்தியிருக்கும். எஸ்பிபி சொல்வது போல இதில் எது முதலில் வந்தது என்று கண்டுபிடிக்கவே முடியாது. ஏனென்றால் இருவரும் ஒரே அலைவரிசையில் சிந்திக்கக்கூடியவர்கள். கவியரசர் ஒரு வரியை சொல்லும் போதே அதற்கு எம்எஸ்வியின் மனதில் ஒரு இசை ஓடும். அந்த அபாரமான புரிதல்தான் எஸ்பிபி போன்ற ஒரு மாபெரும் கலைஞனையே மலைக்க வைத்திருக்கிறது. எஸ்பிபி அவர்களும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் என்பதால் ஒரு பாடல் உருவாவதில் உள்ள சிக்கல்கள் அவர் அறிவார். ஒரு பாடலில் வார்த்தைகளை சிதையாமல் இசை அமைப்பதும் இசையை சிதைக்காமல் வார்த்தைகளை போடுவதும் தான் பாராட்டிற்குரிய செயல். குறிப்பாக சாந்தி நிலையம் படத்தின் பாடல்கள் அனைத்தும் ஒரு சர்வதேச தரத்தில் இருப்பதற்கு இந்த தடையற்ற கூட்டணிதான் காரணம். எஸ்பிபிக்கு இந்த கூட்டணி பார்க்கும்போது ஒரு படமாகவே இருந்திருக்கிறது. ஒரு கவிஞன் இசைக்கு எப்படி அடிபணிய வேண்டும், ஒரு இசைக்கலைஞன் கவிதைக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று இவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டதாக எஸ்பிபி பெருமிதத்துடன் சொல்வார். எஸ்பிபியே வியக்க வைத்த அந்த இயற்கை என்னும் இளையகண்ணி பாடல் இன்றும் இளைய தலைமுறைக்கு ஒரு புதிராகவே இருக்கின்றது. உங்களுக்கு எஸ்பிபி வியக்க வைத்த கண்ணதாசன் எம்எஸ்வியின் இந்த பாடல் ரகசியம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். நாளை வேறு ஒரு சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.